ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் பொட்டிக். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இந்த கோல்டு கலர் ப்ளவுஸ் ஒரு 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. குரூப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே குரூப்பாக saree கட்டணும்னு சொல்லிட்டு, ஒரே மாதிரி saree கட்டணும்னு சொல்லிட்டு, இந்த saree வந்து ஒரு 10 saree கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு, இது எப்படின்னா ஃபுல்லுமே வந்து கோல்டு கலர். ஃபுல்லுமே கோல்டு. இது பார்டர் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. முந்தானையும் அதே தான். முந்தானையும் பர்பிள் கலர் தான். கோல்டு கலர் saree. பார்டரும் இது முந்தானையும் வந்து பர்பிள் கலரில். ஒரே ஒரு saree மட்டும் க்ரீன் கலர். அதே கோல்டு கலர் தான். அதே கோல்டு கலர் saree. முந்தானையும் கீழே பார்டரும் வந்து பார்டர்னு சொல்ல முடியாது. அதாவது இது 3/4 மாதிரி வருது. கோல்டு வந்து 3/4 பங்கும், க்ரீன் கலர் வந்து 1/4 பங்கும், அந்த மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது saree. இதுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு. இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. இது எப்படின்னா பிரின்சஸ் கட்டு. ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டு. போட் நெக் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. போட் நெக் தான் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். இது செகண்ட் ஒன். இது அதே அதே மாடலில் தான், சேம் மாடல். முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டு, பின்னாடி போட் நெக். பாருங்கள், இது தேர்ட் ஒன்று. இதுவும் அதே டைப் தான். ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டு, பேக்கில் வந்து போட் நெக். இது அடுத்த ப்ளவுஸு. இது வந்து எப்படின்னா பின்னாடி கொக்கி வச்சு கேட்டிருந்தாங்க. பேக் சைடில் கொக்கி வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வட்டக்கழுத்து. ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் தான் போட்டிருக்கேன். பேக்கில் வந்து நாட்டு வச்சுருக்கேன். பேக் சைடில் கொக்கி, வட்டக்கழுத்து, நாட்டு வச்சு இதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது அடுத்த ப்ளவுஸ். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டு, பேக் சைடு வந்து போட் நெக். 4 பேர் வந்து போட் நெக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அவங்க 4 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி போட் நெக் தான். ஒருத்தவங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து இது கொக்கி வச்சு 2 பேர் கேட்டிருக்காங்க. மொத்தம் நான் இப்போ வந்து 7 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 இன்னும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ண வரைக்கும் இப்போ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது அடுத்த ப்ளவுஸ். இதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் தான். இது வந்து கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். இது அந்த சாரியோட பார்டரே எடுத்து கைக்கு வச்சு, கையில் இருந்த பார்டரை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். பின்னாடி இது வந்து பின்னாடி கழுத்து. இது போட் நெக் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டு, பின்னாடி வந்து வட்டக்கழுத்து, நாட்டு வச்சுருக்கேன். பின்னாடி வந்து நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 ப்ளவுஸ்க்கு மட்டும் கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை அடுத்த ப்ளவுஸ். இந்த க்ரீன் கலர் saree சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த க்ரீன் கலர் சாரீக்குள்ளே ப்ளவுஸ் இது. இது வந்து சின்ன பொண்ணு தான். அவளுக்கு வந்து 13 வயசு தான் இருக்கும். அவளுக்கு மேரேஜுக்கு வந்து saree கட்டணுன்னு ஒரு ஆசை.
அவளோட அண்ணனோட மேரேஜுங்கிறனால அவளுக்கும் சாரீ கட்டணும், எல்லோரும் சாரீ கட்டுறதுனால நானும் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவளுக்கு எடுத்தாங்க. இவளுக்கும் போட் நெக் தான். கை ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட். மொத்தம் 10 ப்ளவுஸு. இது 1 2 இதோட 3 4 5 இது 6 இதோட 7. மொத்தம் 7 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். இன்னும் 3 ப்ளவுஸ் தைக்கணும். அது மிச்சத்தையும் தைச்சிட்டு அந்த 3 ப்ளவுஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பேக்கில் கொக்கி வச்சுக்கிட்டுருக்காங்க. மற்ற 2 ப்ளவுஸ் வந்து நார்மலாக தான். அதையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இது ஒரு ப்ளவுஸு. இது வந்து வேறு கலரு. இது நல்லா ராயல் ப்ளூ. இது வேறு ஒரு சாரீக்காக இது கொடுத்துருந்தாங்க. அதே ஃபேமிலி தான். இது ஃப்ரண்ட்டில் தான் கொக்கி, பிரின்சஸ் கட்டு, பின்னாடி வந்து வட்டக்கழுத்து, அப்புறம் நாட்டு வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.